அப்பா வர்றாரு, பேசுகிறாரு. அன்னைக்கு டெய்லி போய் பேசிகிட்டு இருந்தவங்க என்னைக்கு அந்த கனியை புஷிச்சாங்களோ, என்னைக்கு அவங்களுக்கு அந்த நான் பண்ணது கரெக்டு, நான் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற கண் திறக்கப்படுகிறதோ, அப்போது நான் பண்ணது தப்பு, ஆண்டவரோட என்னால் ஐக்கியம் வைத்து கொள்ள முடியாது, என் அப்பாட்ட முகமுகமாக பேசக்கூட என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. சரி, அப்போ அவங்களுக்குள்ள அதை ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இப்போது தேவன், ஆண்டவர், கர்த்தர் அப்படின்னா ஒரு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஹீ இஸ் ஆம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார். ஹீ இஸ் ஆம்னி பொட்டன்ட், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஹீ இஸ் ஆம்னிசியன்ட், அவருக்கு எல்லாம் தெரியும். தேவனுக்கு தெரியாதா இவங்க பறித்து புஷ்டிட்டாங்கன்னு? தெரியுமா தெரியாதாங்க? அப்புறமும் டேய் எங்கே இருக்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு. அவருக்கு தெரியும், ஆனால் கேட்குறாரு. அவனோட மனநலம் என்னன்னு அவன் வாயிலேருந்து வரணும். இப்போ அவன் சொல்கிறான், அதற்கு நான் தேவரீர் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஸோ அவன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறான். இவன் எங்கேயாவது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை நான் பண்ணேன்னு சொன்னானான்னு பாருங்கள். நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதை சாப்பிட்டேன். என்றைக்குமே தப்பை உள்ளுக்குள்ளே மனசாட்சி உறுத்தும், வெளியில் சொல்ல மாட்டான். ரிசல்ட்டை மட்டும்தான் சொல்கிறான். நான் நிர்வாணியாக இருக்கேன், எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர் மறுபடியும் கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? உனக்கு யாரா சொன்னது? நீ நேக்கட்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னது? நான் புசிக்க வேண்டான்னு நான் சொன்னேனே, அதை சாப்பிட்டியா? உண்மையை சொல்லு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது இங்கே எப்படி கர்த்தர் எங்கடா இருக்க, என்ன பண்ண, ஏன் ஒளிஞ்சிட்ருக்க, நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சு அப்படின்னு கேட்குற மாதிரியே இப்போ இன்றைக்கான மெசேஜ் இதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அந்த கான்ஷியன்ஸ், அந்த நம்மளுக்குள்ளே இருக்க மனசாட்சி நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, சோதோம் கொமாரா அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறங்கி வருவாராம். இவ்வளோ மோசமாக இருக்கான்னு நான் இறங்கி போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு வருவாராம். நீங்கள் இது இன்றைக்கான மெசேஜில் அதை ஒரு நாள் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவருக்கு தெரியாதா? மேலேருந்து பார்த்தாலே சோதம் கொமாராவில் பிரச்சனைன்னு தெரியாதா? ஆனால் அவர் எப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாரோ அதுக்கு பின்னாடி வேறு ஒரு காரணம் இருக்குது. இப்போ இவர் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு காரணம், நான் முன் காலங்களில் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணால், நான் டெவலப் பண்ணேன்னா நானே ஒரு தடவை அது ஒழுங்காக வேலை பார்க்குதான்னு பார்க்கணும். நானே ஒரு தடவை பார்ப்பேன். இதை ஒழுங்காக வேலை பார்க்குதான்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்கும், அவங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒன்று வேணும்னு கேட்ட யூசர் அந்த ஆள் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். அதில் ஒரு கொஞ்சம் பேர் தந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பண்ண வேலையை லைவ், இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் மொபைலெல்லாம் அப்டேட் தி அப்ளிகேஷன் சொல்கிறீங்கல்ல, லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் எடுக்கிறீங்கள, அந்த மாதிரி லைவாக போனதுக்கப்புறம் பென்னி டெஸ்ட், ஒரு நயா பைசா டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம், எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குதான்னு. இந்த கம்ப்ளீட்டாக அவனுக்குள்ள ஆண்டவர் அந்த கான்ஷியஸ்னஸ் அவனோட இதை வச்சா கூட இது லைவ் டெஸ்ட்டு. எஸ், இட் இஸ் ஆக்டிவேட்டட். தம்பி, நான் தான் சொன்னேன்லடா, வேண்டாம் வேண்டான்னு தலையால் அடிச்சுக்கிட்டேன்ல, என்னைக்கு நீ சாப்பிட்றியோ அன்னைக்கே உனக்கு இது ரைட்டு இது தப்புன்னு தெரியும். எப்போ அவன் தப்புன்னு நினைக்கிறானோ ஆண்டவர் விட்டு விலகி போனாராங்க. அவன் தப்பு பண்ணிட்டான் இல்லையா? டேய் நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு எனக்கு பேச்சு கிடையாதுன்னு அவர் விட்டு விலகி போனாரா? அவர் நம்மளை படைச்ச சிஸ்டம் இருக்குல்ல, நம்மளோட அந்த சுய புத்தி, நம்மளோட உள்ளே இருக்க அந்த இது, அது நம்ம மேலே குற்றம் பிடிச்சு நம்மளை ஆண்டவர்கிட்டருந்து விலகி போகுது. அவர் விலகி போகலை, நம்மளே தப்பு பண்ணோம்னா நாம் பண்ணது தப்பு அப்படின்னு நம்மளை நாமே விலகி போகிற மாதிரி இருக்கும். இப்போது பாஸ்டர் பல கேட்டகரி சொல்லுவார், நான் சொன்னேன்ல, அதில் ஒரே ஒரு கேட்டகரியை மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஒரு கேட்டகரி தான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகராம் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களை நம்மளை ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது ஒன்று மட்டும்தான், குற்றம் பிடிக்கிற மனசாட்சி. சரிங்களா? இதை பார்த்து இதை எப்படி இல்லாமல் ரிசால்வ் பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இவன் சொன்னான்ல, நான் நிர்வாணியாக இருந்தேன், அதனால் பயந்து நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன்.
உண்மையாகவே நிர்வாணியாக தான் ஆண்டவர் படைச்சாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 8:4-5 மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். எப்படி முடிசூட்டினாராம்? மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நம்மளுக்கு முடிசூட்டுறதுனா நம்மளுக்கு என்ன தெரியும்? ராஜா முடிசூட்டியிருந்தான், ஒரு கிரீடம். இதுதான் நம்மளோட எண்ணமாக இருக்கும் இல்லைங்களா? அது வாஸ்தவன மகிமையினால் அவனை முடிசூட்டினீர், ஒரு கிரீடம் வச்சார் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இதோட மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா அவுட்டார், அதோட அந்த வார்த்தையோட பேர், அந்த வார்த்தையை உச்சரிக்கிற விதம். இந்த மூல பாஷையில் சொல்லக்கூடியதை நான் சர்பு கலராக நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன், உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். டு சரவுண்ட், அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு என்சர்க்கிள், யாரையாவது ஒருத்தரை பாதுகாக்கணும், இல்லை யாரையாவது ஒருத்தரை அட்டாக் பண்ணணும்னா அவங்கள சுற்றி நிற்கிற மாதிரி. இப்போ யாராவது ஒருத்தரை பாதுகாப்பாக ஒருத்தரை கூட்டு போனால் 4-5 பவுன்சஸ் சுற்றி நின்று கூட்டு போவாங்க பார்த்தீங்களா? டு என்சர்க்கிள். ஆதாமும் ஏவாளும் மகிமையினால் சூழப்பட்டு இருந்திருக்காங்க, சரிங்களா? சரி, என்ன ஆச்சு அந்த மகிமைக்கு? ரோமர் 3:23, எல்லோரும் பாவம் செய்து என்னவானாங்களாம்? தேவ மகிமை அற்றவர்களானார்கள். என்னைக்கும் ஆதாமும் ஏவாளும் இவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சாங்களோ, என்னைக்கு அது தப்புன்னு உணர்ந்தாங்களோ, என்னைக்கு ஓடி ஓடின்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? மகிமை புஃப் அப்படின்னு அவங்கள விட்டு போகுது. அவங்க நிர்வாணிகளாக இல்லை, சரிங்களா? இதுக்கும் மேலே இன்றைக்கான மெசேஜ் கிடையாது. குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் அம்மா அப்பா முன்னாடி கோட் சூட் போட்டால் சுற்றுங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா யோசித்து பாருங்கள். எனக்கு பிடிச்ச 2 ஃபோட்டோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்முக்குட்டி டே இதெல்லாம் பப்ளிக் வைக்காத, பர்சனலாக வச்சுக்கோன்னு சொல்லும். பிறந்த குழந்தை தத்தி தவழ்கிற ஃபோட்டோ, அதை நான் கோட் சூட் போட்டு இல்லை ஒரு மணப்பெண் இருக்க மாதிரி பெரிய கவுன் அந்த மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே அப்படி இருக்காது. அந்த கர்த்தருடைய மகிமையை அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். 1. 2வது, அப்பாட்ட பயந்து ஓடுறாங்க, ஒரு தப்பு. கணவனும் மனைவியும் அப்பா வர்றதுக்கு முன்னாடியே அத்தியலையை தச்சுக்கிட்டாங்க. அவர்கள் புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி இருப்பாங்களாம்? ஒரே மாம்சமாக இருப்பார்கள். நான் குளிக்க போகிறேன், பாத்ரூம் ஒரு கண்ணாடி இருக்குது, நான் கண்ணை மூடிட்டா குளிப்பேன், என் உடம்பு எனக்கு என்ன கஷ்டம்? ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் அவங்க நிர்வாணிகள்ங்கிற ஒரு ஃபீல் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவங்க ஒரே மாம்சமாக இருப்பாங்க. இந்த இடத்துல என்னைக்கு தப்பு பண்ணுறாங்களோ அப்போது அப்பாட்ட இருந்து மட்டும் இல்லை, ஈவன் குடும்பத்தார்ட்டே கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் பிரிவு இருக்குது. இது ப்ரைமரி இன்றைக்கான மெசேஜ் கிடையாது. லைட்டாக டச் பண்ணிட்டு போகலாங்கிறக்காக டச் பண்ணுது, சரிங்களா? சரி, இப்போது அவங்க நிர்வாணிகள் இல்லை, இருந்தாலும் அப்பாட்டையும் பார்ட்னர்கிட்டையும் ஒரே மாம்சத்திட்டையும் பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? இப்போது பொதுவாக நான் சொன்னேன்ல, நிறைய மனசாட்சியை பற்றி பாஸ்டர் சொல்லியிருந்தாலும் பைபிளில் சொல்லப்பட்டிருந்தாலும் இதை ஃபுல்லாக தேடினப்ப நல் மனசாட்சி, துர் மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி, இப்படி கொல்ல கேட்டகரி வருது, சரிங்களா? இதில் இந்த குற்றம் பிடிக்கிற மனசாட்சி உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இருக்கக்கூடாது. சப்போஸ் இருந்தால் இன்னையிலேருந்து அதை எப்படி விலக்கி போகிறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த மனசாட்சி என்ன பண்ணுன்னு பாருங்கள். இந்த மனசாட்சி என்றைக்கு ஆக்டிவேட் ஆகுதோ, ஆயிடுச்சு இல்லையா, இன்றைக்கி உங்களுக்கும் எனக்குள்ளே இருக்குது, குற்றம் கூறைய கண்டுபிடிக்கும். குற்றம் என்ன? நீ பண்ண வேண்டியதை பண்ணலை, நீ பண்ணக்கூடாததை பண்ணிட்ட, இது குற்றம், சரிங்களா? குறை, நீ பண்ண வேண்டியது இந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும். பார், அந்த பிரதர் சிஸ்டர்லாம் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க, நீ பாஸ்டரமாக 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபிக்க சொல்கிறாங்க, நீ பக்கான்னு முடிச்சிட்ருக்க. இந்த அளவுக்கு பண்ண வேண்டியும் நீ அந்த அளவுக்கு கூட பண்ணலை. அது குற்றம் கிடையாது, அது ஒரு குறை. இந்த குற்றம் குறை எதுக்கு லீட் பண்ணும்? நம்ம கதை பேசலை, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஆதாம் ஏவாள் ஏன் போய் ஒழிஞ்சாங்க? அவங்க தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணாங்க, சரிங்களா? அப்பா பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அந்த குற்றத்தை நான் செஞ்சுட்டேன். இது பண்ணோன்னே அவங்களுக்கு பயம் வருது. பயம் வந்தோன்னே என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி ஓடி போகிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம்னா எங்கே இருக்கணுங்க? தேவனுடைய சந்நிதியில் அவரோட பாதத்துக்கடியில் உட்காந்துருக்கணும், அவர்கிட்ட கிட்டி போய் சேரணும்.
கடைசியில் அவர் உங்களை விட்டுட்டு போகலை. இந்த மனசாட்சி, குற்றம் பிடிக்கிற மனசாட்சி ஃபஸ்ட்டு இந்த குற்றம் குறைய காமிச்சு உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணி உங்களை தேவனுடைய சந்நிதியிலிருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகுது. சரிங்களா? சிலருக்கு இது தப்பு, நான் பண்ணுறது தப்புன்னு ஆவியானவர் உணர்த்தினார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் பண்ணுறது தப்புன்னு ஆவியானவர் உணர்த்தினார். நம்ம சொல்கிறது கூட வேணாம், பொதுவாக ஒருத்தர் சொல்லியிருக்க முடியும், நான் பண்ணுறது தப்பு, இது ஆவியானவர் உணர்த்தினார். கல்யாணம் ஆன ஆண்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் பண்ண தப்புன்னு ஆவியானவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்காரமாட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் பண்ண தப்பு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியே பண்ண தப்பை சொல்லி காட்டுவாங்க. சரிங்களா? பொண்ணுங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க எந்த ஒரு மற்றொரு பெண்ணை வேணாலும் பிடிச்சி கேட்கலாம். அது மாமியார், நாத்தனார் இல்லை, ஈவன் அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லுவாங்க, அடியே நீ கல்யாணி போகிற வரைக்கும் என்னை படுத்தின பாடு இருக்கேன்னு பார்த்தா போன பிறகு வந்து பாடாப்படுத்துறி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பொண்ணுங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸி. இதுக்கு ஆவியான ஒரு உள்ளேருந்து வந்து நீ பண்ணுறது ரைட்டு, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேருந்து இந்த உணர்தல், எங்கேருந்து இந்த தாட் ப்ராசஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 16:7-11, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன பிரயோஜனம்? நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாயாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து என்ன பண்ணுவாராம்? பாவத்தை குறித்தும். பாருங்கள் பிரதர், நீங்கள் ஆவியானவர் பாவத்தை குறிச்செல்லாம் சொல்ல மாட்டாருங்கிற மாதிரி சொன்னீங்க, என் வீட்டுக்காரமாகவே போதும் சொன்னீங்க. இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு. அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார். இங்கே ஆவியானவர் வந்து இந்த 3 காரியம் பண்ணுறாரு இல்லையா? பாவத்தை குறித்து சொல்கிறாரு, நீதியை குறித்து சொல்கிறாரு, நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறாரு. இது 3 நபர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த பாவத்தை குறித்து இந்த அப்படியே அங்கே நிப்பாட்டிடாமல் அதுக்கு அடுத்து தொடர்ந்து வர பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்னை விசுவசியாத படியினாலே பாவத்தை குறித்தும். இது யார்? உலகத்தாருக்கு. நீங்களும் நானும் விசுவசிக்காமையா இருக்கோம். அவர் எனக்காக, என் பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இன்று அப்பாவோட வலது பாரசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டு விசுவசிக்கிறோமா? இப்போ இவர் பாவத்தை குறித்து சொல்றது யாருக்காக? அதான் சொன்னேன்ல, இந்த வசனம் 3 நபர்களுக்காக சொல்லப்பட்டது. ஒன்று உலகத்தார், அவரை விசுவாசியாதவங்க, அவர்கள் என்னை விசுவாசாதபடினாலே பாவத்தை குறித்தும் அவங்களுக்கு. நம்மளுக்கு, நீங்களின் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியாலே நீதியை குறித்தும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் ஒன்று வெளிப்படுத்துகிறார்னா என்னதான் வெளிப்படுத்துவார்? நீ நீதிமான், இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், உன் மேலே ஒரு குறையும் இல்லை, குற்றமும் இல்லை அப்படின்னு உங்களையும் என்னையும் குறித்து ஆவியானவர் என்ன தான் சொல்லுவார்? நீதிமான், நம்மளை குறித்து நீதியாக தான் பேசுவார். ஸோ உலகத்தார் ஒருத்தர், நம்ம விசுவாசிகள் 2வது. 3வது கேட்டகரி யார்? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸோ இந்த வசனம் சொல்கிறது 3 கேட்டகரி ஆஃப் ஆளுகளுக்கு சொல்லியிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லியிருக்கு? ஆவியானவர் நீதியை குறித்து பேசுவார். நீ பண்ணுறது ரைட்டு, நீ பண்ணுறது கரெக்டு தான்ப்பா, அது ஒன்றும் தப்பே இல்லை. நம்ம போன முறை யோபு புஸ்தகத்தை பற்றி பார்த்தோம்ல, டேய் நீங்கள் பேசுனதுலாம் தப்பு, யோபு எப்படி பேசினா என்னை குறித்து கரெக்டாக பேசினான்னு இருக்கும். ஆனால் அவன் பேசுனது என்ன, நீங்கள் ஃபுல்லாக வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படின்னு தெரியும். சரிங்களா? இப்போது இந்த நான் சொன்னேன்ல, குற்றம் பிடிக்கிற மனசாட்சி எப்படி போக்குறது? நம்ம வெர்ஷன் 1 நம்மளை இப்போ ஏதாவது ஒரு காம்படிஷன், ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எண்ட் பாயிண்ட், அந்த நிறைவான கட்டத்துக்கு போக மாட்டோம், ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு போவோம். ஆண்டவர் ஃபஸ்ட்டு வெர்ஷன் 1 ஒன்று கொடுக்குறாரு இஸ்ரவேலருக்கு, யூதர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவ வர்றதுக்கு முன்னாடியே அந்த சாயல் என்னன்னு காமிக்கிறதுக்கு வெர்ஷன் 1. நம்ம அதை வந்து ஓல்டு கவர்னன்ட், பழைய உடன்படிக்கை, இல்லை நியாயப்பிரமாணம், இப்படி எப்படினாலும் எடுத்துக்கலாம். எபிரேயர் 9:2-9 வாசித்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறது ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லியிருப்பார். இது கம்ப்ளீட்டாக. இதில் அந்த கடைசி 2 வசனம் மட்டும் நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருப்பேன். முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும்
பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். அதாவது இந்த டெபர்னாக்கிள் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசாரிகள் இருப்பாங்க, பாவம் பண்ணவன் வருவான், பாவ நிவர்த்தி பலி கொடுக்கணும், அவன் கொண்டு வந்த பலி பரிசுத்தமாக இருக்கா, அவன்கிட்ட குறை இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் வந்ததே பாவ நிவர்த்தி பண்ணணும்னா, நான் பாவம் பண்ணிட்டேன், என் பாவ நிவர்த்திக்காக பலியை கொண்டு வந்திருக்கேன், அந்த பலிக்கான ஆடு பழுதற்றதாக இருக்கிறதா பார்த்து பலி கொடுக்க வேண்டியது. இந்த முதலாம் கம்பார்ட்மெண்ட் எல்லா பேரும் போகலாம். உள்ள ஹோலி ஆஃப் ஹோலிஸ் புனித ஸ்தலத்துக்கு யார் மட்டும்தான் போக முடியும்? பிரதான ஆசிரியன் மட்டும்தான் போக முடியும். இன்றைக்கி நீங்களும் நானும், நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கான பாவ மன்னிப்பு இல்லை, நான் கரெக்டாக நடக்கிறேன்னா இல்லையா, இந்த தாட் ப்ராசஸில் இருந்தோம்னா ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீங்கள் நானும் போக முடியுமானா போக முடியாதுன்னு தான் அதை சொல்லியிருக்கு. ஆனால் நீங்களும் நானும் போகணுங்கிறதுக்காக தான் திரைச்சீலை மேலேருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிக்கப்பட்டது. எப்போ? அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இந்த பாவ நிவர்த்தி பண்ணணும், நான் என்ன நானே மாற்றிக்கணும், நான் காரியங்களை சரியாக செய்யணும், இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் இருந்தோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர முடியாது. அது ஒன்று இங்கே தெளிவாக இருக்கா? ரெண்டாவது பாருங்கள், அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அது ஒரு மாடல். அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். அந்த பழைய உடன்படிக்கையின்படி சில கற்பனைகளை ஃபாலோ பண்ணுறேன், அதை பிரேக் பண்ணிட்டா போய் ஒரு பாவ நிவர்த்தி பலி கொடுக்குறேன், இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களோட மனசாட்சி பூரணப்பட்டதான்னா இல்லை. ஏன்னா அவங்களோட பாவம் கழுவப்படவில்லை, மூடப்பட்டு இருக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால தான் மறுபடியும் 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 வந்து அவங்க பாவ நிவர்த்தி செஞ்சுட்டே இருக்கணும். ஆசாரியன் உட்கார்றதுக்கு இடமே கிடையாது. ஆசாரியனுக்கு நீங்கள் உள்ளே இருக்க அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஆசாரியன் உட்காரவே முடியாது. நாள்தோறும் பலி செலுத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவங்களோட மனசாட்சி ஒரு பூரணப்பட்டிருக்காது. ஐ எம் எவ்ரிதிங் இஸ் டன், ஐ எம் க்ளீன் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வரவே முடியாது அந்த பழைய உடன்படிக்கையின்படி, பழைய செயல்களின்படி. சரிங்களா? இதே இது எபிரேயர் 10:1-3 பாருங்கள். இப்போ நம்ம ஆசாரிப்பு கூடாரமாக ஒரு மாடல்னு பார்த்தோமா? இந்த எபிரேயர் 10:1-3 எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்தி வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. ஏற்கனவே நம்ம வாஸ்தவம் மனசாட்சியை பூர்ணப்படுத்தாதுன்னு. இங்கே ஏன் பூர்ணப்படுத்த முடியாது அப்படின்னா அது நிஜம் இல்லை, அது நிழல். இப்போது மத்தியானம் உங்களுக்கெல்லாம் இந்த பாஸ்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறார். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. எல்லோரும் வந்தோன்னே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதுதான் லஞ்ச் பாக்ஸ் 10 பிரிண்ட் அவுட் யாருக்கு எல்லோரும் ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்தா அது நிழல், அது உங்களை பூர்த்திப்படுத்த மாட்டாது. அவர் உண்மையாகவே ஒரு பொட்டலம் தரணும் கரெக்டாக. அவர் பேப்பர் காப்பி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து யாருக்கு வேணும் பிரியாணி வேணுமா, பொன்றாம் பிரியாணி வேணுமா, வேணுங்கிற எடுத்துக்கோங்க, அது அந்த கவுண்டர், இது இந்த கவுண்டர்னால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது, அது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இந்த நியாயப்பிரமாணமானது இயேசு கிறிஸ்து வரப்போகிற நிஜத்துக்கு ஒரு நிழல், ஒரு சாயல், ஒரு டெம்பரவரி. அந்த ரியல் கேஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரவரி. இதையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை சரி பண்ணி ஒரு பக் ஃபிக்ஸ், அதை கரெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒர்க் அரவுண்ட் ஒன்று சொல்லுவாங்க. அப்பா நீ ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் ஏதாவது பொழைக்கணும்ல, அது வரைக்கும் ஏதாவது ஒன்று கொடு, ஒரு டெம்பரவரி ஒர்க் அரவுண்ட், அது வரைக்கும் நான் வாழ்கிறதுக்கு பொழைச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணி கொடுன்னா இது ஒரு டெம்பரவரி ஒர்க் அரவுண்ட். டில் ஜீசஸ் கம்ஸ், ஏசு கிறிஸ்து வர்ற வரைக்கும், நிஜம் வர்ற வரைக்கும் ஒரு நிழல். அதனால தான் அது பூர்ணப்படுத்த முடியவே முடியாது. ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு
இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பழிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. இனிமேல் எனக்கு பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பழி செலுத்தாமல் நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் நிறுத்தினாங்களா, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மனசாட்சி என்ன சொல்லிட்டு இருக்கு, இன்னும் உன்ட்ட பாவம் இருக்குது, இன்னும் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிறையா இருக்குது, இன்னும் நீ கரெக்டாகணும், இன்னும் நீ ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும்னா இது ஒழுங்காக பண்ணணும், இது பண்ணுறத திருந்தி மாறணும், இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உடனென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. ஸோ இந்த பழைய வெர்ஷன் 1 ஓல்டு கவர்னன்ட், பழைய உடன்படிக்கை, இதன் வழி பூர்ணமாக முடியாது மனசாட்சி. இப்போ அதன்படி நம்மளால் கிட்டி சேர முடியுமானா குற்றம் பிடிக்கிற மனசாட்சி என்ன சொல்லிடும், ஐயா அம்மா இன்னும் ஓன்ட்ட இல்லை ஏன்ட்ட, மனசாட்சி அப்படி தான் சொல்லணும், இன்னும் ஏன்ட்ட குறை இருக்குது, இன்னும்னா அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லவன் இல்லை, இன்னும் அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் அவர்கிட்ட கிட்டி போய் சேர முடியாது. இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிறையா பேர் போதகர்கள்ட்ட போயிட்டு எனக்காக வேண்டிக்கங்க. மோசேட்ட ஜனங்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் பயங்கரமாக இருக்கார், அவர்கிட்ட நாங்கள் இல்லை, நீங்களே பேசுங்க, என்ன சொல்கிறாருன்னு கேட்டு மட்டும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். இடையில கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் இடையில யாரை நிப்பாட்டிட்டாங்க, மோசேயை ஒரு பை ப்ராடக்டை நிப்பாட்டாங்க. இன்றைக்கி என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா, நான் போய் என் அப்பாட்ட பேசணும், நீ வர்றியான்னு ஒருத்தட்ட கூப்பிட்றது எப்படி இருக்கும்? என் பையன் ஜெசிகாவோ டேனியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பா கோமா இருக்கார், நீ வந்து எனக்காக பரிந்து பேசுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களால் நேராக உங்கள் அப்பாட்ட போய் பேச முடியாதா? பேச முடியுமா? முடியாதா? வேறு யாராவது ஒரு இடைத்தரகர் மாதிரி வேறு ஒருத்தர் வேணுமா? இது கொண்டு வர்றதுக்கு ரீசன் இந்த குற்ற மனசாட்சி தான். சரி பிரதர், இவ்வளோ நேரம் குற்ற மனசாட்சி எப்படி போக்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது சொல்லவே இல்லையே. இந்த கடைசி ஒரு ஸ்லைடு, ஹவு டு கிளென்ஸ் யுவர் கான்ஷியஸ்னஸ். இந்த குற்றம் பிடிக்கிற மனசாட்சியை சுத்திகரிப்பது எப்படி? நம்ம எபிரேயர் 9:10 பார்த்தோம்ல, அதே எபிரேயர் 9:10 பாருங்கள். எபிரேயர் 9:11-14, காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படிக்கு பரிசுத்தப்படுத்துமானால், டெம்பரவரியாக அதை அப்படி பண்ணுமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போது முன்னாடி அந்த பழைய ப்ராசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்ல, அதுவே ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தருமானால், ஏசு கிறிஸ்து சிந்தின ரத்தம், ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பட்ட பாடு நம்மளோட மனசாட்சியை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்க முடியும். இப்போது செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது அப்படின்னு இருக்குல்ல, அப்போது நம்ம நினச்சிப்போம் ஒருவேளை நம்ம செஞ்சது கரெக்டாக தப்பா அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் நம்மளை கிளென்ஸ் பண்ணுவோன்னு பார்த்தா, ஒரு இங்கிலீஷ் வேர்ஷனில் சொல்லுது, ஹிஸ் சாக்ரிஃபைஸ் ஃப்ரீஸ் அஸ் ஃப்ரம் த worry of having to obey the old rules and makes us want to serve the living God. அவரோட கிருபாதார பலி என்ன பண்ணிருச்சான், நான் சட்டத்துப்படி நியாயத்துப்படி தர்மத்துப்படி நான் நடக்கிறேன்னா அவர்கிட்ட கிட்டி சேர்றதுக்குங்கிற கவலையை நம்ம மேலே வைக்காமல் சந்தோஷமாக அவருக்கு போய் கர்த்தருக்கு சேவை பண்ண நம்மளோட மனசை சுத்தமாக கிளென்ஸ் பண்ணி விட்டுருச்சான். இன்றைக்கி பொல்லாங்கன் உங்களுக்கு ஒரு குற்றம் பிடிக்கிற மனசாட்சியை கொடுத்தானா என்ன அர்த்தம்? இந்த பிள்ளை இந்த குற்றம் மனசாட்சியோட இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்ந்து சகல விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும். அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிளாக ஒரு தாட் ப்ராசஸை போட்டு விடு. டேய் நீ சரியில்லைடான்னு சொல்ல மாட்டான், நான் சரியில்லை, நான் ஆண்டவர் பிரியமான பிள்ளையா இல்லை, நான் கரெக்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவீங்க? நீங்களே ஆண்டவர் விட்டு விலகி நின்றுவீங்க. சரிங்களா? இதே இது ஒரு கடைசி வசனம், எபிரேயர் 10:21-22. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும்.
எதனால் நம்மளுக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக அப்படியே துர்மனசாட்சி ஒன்றுமே இல்லாமல் கிளென்ஸ் ஆச்சுன்னா, நம்மளுக்காக இப்போ பிரதான ஆசாரியன் யார்? பரிந்து பேசிக்கொண்டு மேலே இருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. இதை நீங்களும் நானும் உணரும் பொழுது கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகியிருப்போமா. இப்போது இன் சிம்பிள் டேர்ம்ஸ், உங்களுக்காகவும் எனக்காகவும் சகல விதமான குற்றத்துக்கும் கிருபாதார பலியாக அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி உங்கள் மனசாட்சியோ இல்லை பொல்லாங்கனோ ஒரு தாட் ப்ராசஸ், நீ இன்றைக்கி பண்ணது தப்பு. பொதுவாக உலகம் என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா, தப்பு இல்லை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஆமாம் தப்புன்னு அழுக வைக்கும். ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், அதுக்கு இப்போ என்ன? அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும். இல்லை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நீ அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை? இந்த குற்றத்துக்கான பலியும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் சகலத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். அப்படி இல்லைன்னா அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அவர் வலது பாசத்தில் உட்கார முடியாது. எந்த ஒரு ஆசாரியனும் உட்கார்றதுக்கான வசதியே இல்லை. ஆன் அ டெய்லி பேசிஸ் அவங்க வந்து வரக்கூடிய மக்களுக்கான அந்த பலியை கொடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கி அவர் ஜம்முன்னு உட்காந்துருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மேலேயும் என் மேலேயும் யாருமே குற்றம் சுமத்த முடியாது. ஒன்றே ஒன்று, உங்கள் மனசாட்சியும் என்னுடைய மனசாட்சியும் குற்றம் பிடிக்காதபடி பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரே வழி, நான் தவறிட்டேனா, இந்த தவறுக்கான அடி யார் மேலே விழுந்தது? இயேசு கிறிஸ்து மேலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து சுமக்காத ஒரு தப்பு தண்டனை பிரச்சனை நீங்கள் பண்ணிட முடியாது, நான் பண்ணிட முடியாது. அதுதான் உண்மை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேலே சுமத்தப்பட்டது. அவர் சுமந்தார், அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். அதுக்கு முன்னாடி பாவம் பண்ணவங்களுக்கு மட்டுமா? நம்ம இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் தானே பிறந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளோட பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? இதில் ஒன்று, நம்ம ஒரு இடத்துல நம்ம சின்ன கிளிச் வரும். நான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் ரிச்சராகவும் ஏற்றுக்கொண்ட வரைக்கும் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் பண்ணது, ஐயோ உங்களுடைய சகலமும் தாயின் கருவில் உருவானது முதல் உங்களுடைய சகலமும் அவர் பார்த்து சகலமும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். அதுக்காக துணிஞ்சு போய் பாவம் பண்ணுங்கன்னா நம்ம சொல்லுவோம்? இல்லை பண்ணுவோம்? இல்லை இல்லைங்களா? என் மேல் விழக்கூடிய சகலமும் அவர் மேல் விழுந்தது. இன்றைக்கி நான் கஷ்டப்பட வேண்டிய இந்த குற்ற மனசாட்சி வச்சுக்கிட்டு நான் தேவனை விட்டு விலகி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உலகம் அதை கற்றுத்தர மாட்டேங்குது. ஒரு சின்ன லைவ் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸ்கூலில் பிள்ளை தப்பு பண்ணுது, டீச்சர் என்ன தெரியுமா சொல்லி மிரட்டுவாங்க? உங்கள் அப்பா அம்மாவை கூட்டுவா. அப்போ அப்பா அம்மாவை கூட்டுவானா பிள்ளை பயப்படணும். எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம். ஜெசிகா டீச்சரை மிரட்டும், மிஸ் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ஒரு நாள் அது பண்ணாத தப்புக்கு அதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இருக்கணும், உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க. நான் நேரத்துக்கு போகணும், நான் நேரத்துக்கு போகலைன்னா எங்கள் அம்மா வருவாங்க, ஆஃபீஸ் ரூமில் கேட்பாங்க, பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, தயவுசெய்து நீ ஏஞ்சி போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிள்ளைய உன் அப்பாட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி தான் எவனோ ஒரு தேவையில்லாதவன் மிரட்டானா. நம்ம குழந்தைகளை அப்பாவுக்கு பயப்படு அப்படிங்கிற அதே மாடலில் தான் பரலோக பிதாக்கும் பயந்து இருக்கணும், போகணுமோ விலகி இருக்கணுமோங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்குது. உண்மை அது இல்லை. நம்ம இந்த உலகம் அ மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் ஹெவன். அதே மாதிரி பிள்ளைங்களை சகல விதமான அன்போடு அரவணைப்போட நடத்துங்க. தப்புன்னா நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள். வேறு யாரோ நம்ம பிள்ளைகளை வந்து குற்றம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் குற்ற மனசோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சகல விதமான ஆசீர்வாதத்தையும் போய் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கான சகல அடியும் சகல விதமான தண்டனையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. சரிங்களா? குற்ற மனசாட்சியோடு நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. பி பிளஸ்ட்.